இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் வச்ச ஷர்ட்டு ட்ரெஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி குட்டியாக எலாஸ்டிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பஃப் ஸ்லீவ் கொடுத்துட்டு இந்த ஸ்லீவுடைய ரவுண்டு இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இப்போது கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் வந்து இது நைட் வியர்ஸ் ஆர் இல்லாட்டி நம்ம வெளியில் போட்டுட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கில் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 மீட்டர்ஸ்க்கு வந்து நான் அந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஸ்லீவுக்கும் சேர்த்து நான் 3 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ லென்த் வைஸ் 3 மீட்டர், வித் வைஸ் வந்து நான் 42 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இங்கே 21 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ நான் டபுள் ஃபோல்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 42 இன்ச்சஸ் உடைய, அதாவது இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்குது பாருங்கள், கரப்பகுதியும் இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வித்து வந்து 42 இன்ச்சஸு, லென்த் வந்து நான் 3 மீட்டர் அப்படியே ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் 4 ஃபோல்டில் ஃபேப்ரிக் போட்டிருக்கேன். ஃபோல்டட் சைட் வந்து நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ மோட்டிவ்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த டிசைன்ஸ் பிரிண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட், அதாவது அப்வர்ட் டவுன்வர்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 45 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து, அதாவது இந்த குர்த்தி பார்ட் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதிலேருந்து 5 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது போட்டுக்கோங்க. ஏன்னா நான் 5 இன்ச்சஸ்க்கு மேலே வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்ட்ராப் கொடுத்துட்டு நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ நான் வந்து எனக்கு 50 இன்ச்சஸ் டோட்டல் லென்த்து, நான் 45 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் மேலே இருந்துட்டு ஒரு லெவல் பண்ணி ஒரு லைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து நான் 45 இன்ச்சஸ்க்கு நான் டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். சரிங்களா. 4 ஃபோல்டில் இருக்குது ஃபேப்ரிக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு ரெண்டுக்குமே நான் 45 இன்ச்சஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதிலே வந்து எனக்கு மடித்து தைக்கிறதுக்கும் எடுத்தாச்சு. இது வந்து ஸ்லீவுக்கு நம்ம அந்த ஃபேப்ரிக் பேலன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு 2 பீஸையுமே நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட்டு மட்டும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே மாதிரி அப்வர்டில் பிரிண்ட் வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கரப்பகுதியிலேருந்து கரப்பகுதி வரைக்கும் உள்ளது 42. ஹைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதாவது லென்த்து, குர்த்தியோட லென்த்து 45 இன்ச்சஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதோடைய வித் பார்த்திங்க அப்படின்னா 42 இன்ச்சஸ் வருது. இந்த வித் அளவுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணிக்கலாம். நம்ம 42 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேவா. ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாக, பேக் பார்ட்டு தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக் சைடு வரும் இல்லையா, மேலே அந்த கீழே சொல்லலை, மேல் பக்கம் நம்ம செஸ்ட்டு கிட்ட வர சைடை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் கீழே சொல்லலை, பாட்டம் சைட் சொல்லலை, ஸ்கர்ட் பார்ட்டில் மேலே சொல்கிறேன். ஸோ இப்போ நான் 4 ஃபோல்டில் ஸ்லீவ் கட்டிங்காக ஃபேப்ரிக், பேலன்ஸ் ஃபேப்ரிக்கை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு 14 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ்க்காக. நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 to 8 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. பஃப் ஸ்லீவ் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 8 to 9 இன்ச்சஸ் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி நான் போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 14 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து ஃபேப்ரிக் எடுத்து மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கலாம். ஓகே. கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து ப்ளவுஸோடைய ஏரியா. ஸோ பாருங்கள், கீழே வந்து நான் ஒரு 1 இன்ச்சு வந்து ஃபோல்டிங்காக மடித்து தைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு நான் வந்து கொடுத்துட்டு ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த 1 இன்ச்சில் இருந்த நமக்கு வந்து ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குது, 13.5 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ நான் ஒரு 11 இன்ச்சஸ்க்கு வந்து என்னுடைய ஸ்லீவோடைய லென்த்து வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1 இன்ச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்சிருவோம். அதுலேருந்து நான் 11 இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து பஃப் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா, அந்த பஃப்காக நம்ம வந்து ஒரு ஹைட்டு, பஃப்புடைய லென்த் ஹைட்டு வந்து நம்ம கொடுத்துக்குறோம். ஸோ நான் வந்து 11 இன்ச்சஸில் ஒரு லைன் பண்ணிட்டேன். ஸோ 2.5 இன்ச்சஸ் வந்து நான் பஃப்புக்கு கொடுக்கணும். ஸோ பாருங்கள், 11 இன்ச்சஸை 2.5 இன்ச்சஸ் வந்து பஃப்புடைய லென்த்துக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போது இது வந்து நம்ம பஃப்புடைய லென்த்து, பஃப் வந்து அதில் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் வேணுங்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கட்டும், நம்ம ஸ்ட்ராப் ரெடி பண்ணணும், அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே.
ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய ஸ்லீவோடதுக்கு ப்ளவுஸு. இதுக்குள்ளே தான் நம்மளுடைய ஸ்லீவோடைய ஏரியா வந்து வரப்போகுது. ஸோ இந்த பாட்டு தான் நம்ம ஸ்லீவுடைய லென்த்தாக. ஸோ இதுக்கு கீழே அந்த செகண்ட் லைன்லேருந்து தான் நம்ம வந்து கேப் லென்த் வந்து மார்க் பண்ணணும். நமக்கு ஃபார்முலா தெரியும், செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ உங்களுடைய அப்பர் செஸ்ட் எவ்வளவோ 40னா 40 போட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 12ன்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 3.5 இன்ச்சஸ்க்கு வந்து நான் கேப் லென்த் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்து 2.5 இன்ச்சஸ் நான் வந்து ஹைட்டு கொடுத்துருக்கேன் பஃப்புக்கு. ஸோ ஒரு 5 இன்ச்சஸ் வந்து நான் ஃபேப்ரிக் வந்து கொடுக்குறேன் நம்ம ப்ளீட் எடுக்கிறதுக்காக. இப்போ ஃபோல்டிங்கில் வந்து நம்ம 5 இன்ச்சஸ்னால் 10 இன்ச்சஸ் ஒரு ஸ்லீவுக்கு கிடைக்கும். ஸோ இது இந்த மாதிரி வந்து ஒரு கர்வாக ஒரு ஷேப் கொடுத்து எடுத்துக்கலாம் அந்த 5 இன்ச்சஸ்லேருந்து. ஸோ நம்ம ஸ்லீவுக்கு ட்ராப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம இங்கே ப்ளீட் கொடுக்க போகிறோம். கீழே வந்து ஸ்லீவோட ரவுண்டில் நீங்கள் ப்ளீட் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸாக அப்படியே எவ்வளோ ஃபேப்ரிக் வேணுமோ அவ்வளோ ஃபேப்ரிக் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா எனக்கு ஸ்லீவ் ரவுண்டே போதும், நான் ஒரு 6.5 தான் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் 6.5 கொடுத்துக்கோங்க. இல்லை நல்லாவே எனக்கு அந்த ப்ளீட் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே கூட நீங்கள் ஸ்லீவை கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து ஓரளவு இந்த மாதிரி நம்ம வந்து 2 பக்கமும் ப்ளீட் படிக்க போகிறோம். நான் ரொம்ப வந்து பலூன் மாதிரி வேணாம், கீழே வந்து கொஞ்சமாக ப்ளீட்டட் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 6.5 கொடுப்போம் அப்படின்னா அதில் இருந்து நான் ஒரு 2 இன்ச்சஸ் இல்லை 1.5 இன்ச்சஸ் மட்டும் நான் ஆட் பண்ணி ஒரு 8.5 இன்ச்சஸ்க்கு 8 இன்ச்சஸ்க்கு நான் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் க்ராஸாக அப்படி ஒரு லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்லீவ் கட்டிங் வந்து நமக்கு முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த எலாஸ்டிக்கில் தான் நம்ம வந்து அந்த ஷெல்டு டாப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் குட்டியாக தான் இந்த எலாஸ்டிக் இருக்கும். இது இந்த மாதிரி பஞ்சாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையும் அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா சிக்காயிரும். அந்த த்ரெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அதை மட்டும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக்கில் நாட்டு போட்டிருப்பாங்க, அதை லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பென்சில்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கேல்லையோ சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கு விழாமல் இருக்கும். ஓகேவா? நான் எனக்கு வேணுங்கிற அளவு ஒரு பென்சிலில் நான் அந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் பாபின் எடுத்துக்கிறேன். இந்த பாபினில் நம்ம யூஸ்வலாக த்ரெட்டு எப்படி சுற்றுவோம், ஸோ அதே மாதிரி கையிலேயே வந்து நீங்கள் இந்த பாபினில் இந்த எலாஸ்டிக்கை வந்து சுற்றிக்கோங்க. எலாஸ்டிக்கை ரொம்ப இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றாதீங்க. சும்மா அப்படியே லூஸாக ஒரு த்ரெட்டை எப்படி சுற்றுவோமோ அதே மாதிரி லூஸாகவே சுற்றிக்கோங்க. ஸோ அந்த பாபின் வந்து ஃபுல் லெவல் வர்ற மாதிரி ரொம்பவும் ஃபுல்லாக சுற்றாதீங்க. அப்போ வந்து அந்த கேஸ்க்குள்ளே நம்ம போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓரளவு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரிக்கு நீங்கள் அந்த வீல்குள்ளே வந்து சுற்றிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 2-3 பாபினில் கூட நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து, ஏன்னா இது சீக்கிரம் நமக்கு இந்த எலாஸ்டிக் வந்து காலியாயிடும். ஒரு 3 to 4 லைன்ஸ் வரைக்கும் தான் இது வரும். ஸோ அதனால் நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பாபினில் சுற்றியாச்சு. இப்போ பாபின் கேஸ் நம்ம பாபின் உள்ளே போடுவோம் இல்லையா, அந்த பாபின் கேஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி 2 பின் இருக்கும், ஸ்க்ரூ இருக்கும். அதில் அந்த பெரிய ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு கேப் வரும், ஒரு லூஸாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நமக்கு எலாஸ்டிக் வந்து அது உள்ளே போகணும், அந்த அளவுக்கு நீங்கள் அந்த லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டு நம்ம எப்படி த்ரெட் அதுக்குள்ளே எடுப்போம். ஸோ பாருங்கள், அந்த மாதிரி அந்த லைனுக்குள்ளே நம்ம விட்டுட்டு த்ரெட்டை எப்படி எடுத்து விடுவோமோ அதே மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து நல்லா அந்த ஸ்க்ரூவை நீங்கள் லூஸ் பண்ணிங்க, அப்படி ரொம்ப லூஸ் பண்ணால் கலண்டு வந்துடும். ஓரளவுக்கு இழுத்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக்கும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கீழே நம்ம பாபின் கேஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போடலாம். இது இந்த மெஷினில் தான் போடணும்னு கிடையாது, எந்த மெஷின்னாலும் அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நான் ஒரு ஸ்டிச் போட்டு கீழே உள்ள அந்த எலாஸ்டிக்கை மேலே எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிறேன். அதோடைய ரைட் சைடில் நான் சொன்ன மாதிரி நம்ம நெக் சைடு இருக்கு இல்லையா, செஸ்ட் சைடு நான் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இது கீழே கிடையாது, செஸ்ட் சைடு. ஓகேவா? ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து என்ன பண்ண போகிறோம், எலாஸ்டிக்கை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே வந்து உங்களுக்கு சேம் ஸ்விங் த்ரெட் என்ன கலரோ அந்த கலர் த்ரெட்டு மேலே நீங்கள் போட்டுக்கோங்க. கீழே மட்டும்தான் எலாஸ்டிக் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள்.
அதுவே வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி நமக்கு கிடைக்கும், அப்படியே இழுத்துக்கும் அந்த எலாஸ்டிக்கை. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சை பொறுத்து ஸ்டிச் வந்து ரொம்ப லூஸ் ஸ்டிச் வைக்க வேணாம், கொஞ்சம் டைட் ஸ்டிச் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்டிச்சு இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கொடுத்துட்டே வாங்க. அந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டிங்க்கு கீழே உள்ள லைனில் மடித்து தைச்சதுக்கு கீழே நான் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எலாஸ்டிக்கை கட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது எலாஸ்டிக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி எலாஸ்டிக்கை கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணாமலேயே ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஆப்போசிட் சைடில் நீங்கள் வாங்க. ஸோ நீங்கள் எலாஸ்டிக்கை கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சைடில் குத்துற மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டாம். நான் இப்போ ஏன் இந்த 42 இன்ச்சஸ் வித்தையும் அப்படியே நீங்கள் கேட்பீங்க, எல்லா சைஸுக்கும் இந்த 42 இன்ச் வித்தையும் அப்படியே எடுக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து அப்படியே 42 இன்ச்சஸ் வித்தில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு 42 இன்ச் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சிங்க் ஆகும்போது நமக்கு வந்து அது ஹாஃப் த ஃபேப்ரிக் தான் கிடைக்கும். ஸோ வந்து 42ங்கிறது வந்து ஒரு 21 இன்ச்சஸில் தான் நமக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதைய சைஸ் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ அதனால் நான் ஃபுல்லுமே வந்து எடுத்திருக்கேன் ஃபேப்ரிக்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி செகண்ட் லைனும் நம்ம 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து துணி சுருளாமல் அப்படியே இழுத்து மட்டும் விட்டுட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் வந்து கட் பண்ண வேண்டாம். ஸோ மறுபடியும் நான் ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் துணி வந்து நான் இழுத்து கொடுக்குறேன் பாருங்கள். அது வந்து அந்த மாதிரி சுருக்கு இல்லாமல் அந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணுறேன். பட் அதுவே வந்து சுருங்கிக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பாபின் வந்து தீந்துருச்சு, எலாஸ்டிக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் வந்து ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டிச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதே மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடி விட்ட இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இப்படி மாற்றி நம்ம வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பேக் சைடில் பாருங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்து அழகாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நம்ம எவ்வளோ இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெயிஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து 5 இன்ச்சஸ் பேண்டு வந்து மேலே அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய வெயிஸ்ட்டு நம்ம எப்போவும் எவ்வளோ ப்ளேஸ் பண்ணுவோம், 14 இன்ச்சஸில் நம்மளுடைய வெயிஸ்ட் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 15 இன்ச்சஸ் வரைக்கும் தான் நம்மளுடைய வெயிஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ நான் 5 இன்ச்சஸ்க்கு வந்து ஷோல்டருக்கு வந்து நான் பேண்டு கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ நமக்கு ரிமைனிங் வந்து இந்த எலாஸ்டிக் பார்ட் எவ்வளோக்கு வேணும், நமக்கு 9 இன்ச்சஸ்க்கு வேணும் இல்லையா. ஸோ 5 இன்ச்சு நான் வந்து ஷோல்டர் பேண்டு கொடுத்து நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ கீழே அப்போ எனக்கு வந்து 14 இன்ச்சஸ்க்கு வேணும். ஓகேவா? ஸோ 14 இன்ச்சஸ்னால் எனக்கு வந்து 9 இன்ச்சஸ்க்கு வந்து நான் இந்த எலாஸ்டிக் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் 5 இன்ச்சஸ் 14 இன்ச்சஸில் 5 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிட்டேன். கீழே பாருங்கள் 9 இன்ச்சஸ்க்கு நம்ம இந்த எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? நீங்கள் வந்து மேலே ஸ்ட்ராப் கொடுக்க மாட்டேன், ஃபுல்லுமே நான் பண்ணுறேன், அந்த எலாஸ்டிக் வச்சே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 14 இன்ச்சஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் இதை நம்ம முன்னாடியே மெஷர் பண்ணிவிட்டு அது வரைக்கும் போடலாமான்னா வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் நமக்கு சுருக்கம் வந்துச்சுன்னா ஃபேப்ரிக் பத்தாமல் போயிடும் அதனால. ஓகேவா? நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் 2 பார்ட்டும் 9 இன்ச்சஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை ரெண்டையும் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது வித்து பாருங்கள். 42 இன்ச்சஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 21.5 இன்ச்சஸ் வந்து தான் கிடச்சிருக்கு. பாதி ஃபேப்ரிக் வந்து நமக்கு வந்து சுருங்கிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டையும் வந்து ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இதை நான் 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக எடுத்து விட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க.
ரொம்ப வந்து ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 38 இன்ச்சஸ் உடைய குர்த்தி சைஸ் பண்ணுறோம். ஸோ நெக்கோட வித் நம்ம எவ்வளோ கொடுப்போம், செஸ்ட் டிவைடட் பை 12 தானே கொடுப்போம். ஸோ 38 டிவைடட் பை 12 கொடுத்தா நமக்கு 3.25 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 3.25 இன்ச்சஸ் நெக் வித் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஷோல்டர் என்ன பண்ணுவோம், 38 சைஸ்க்கு 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவோம் கரெக்டாக. அதில் இருந்து ஒரு 3.25 இன்ச் வந்து நம்ம நெக்கோடைய வித் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அந்த நெக்கோடைய வித் வந்து பேக் சைடும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 3.25 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு, அதாவது 2 பீஸ்லேயுமே இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் எவ்வளோ கொடுப்போம், ஹாஃப் ஷோல்டர் 6.5 இன்ச்சஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ சேம் 6.5 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு 40 இன்ச்சஸ்னால் 40 டிவைடட் பை 6 போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் ஷோல்டருக்கு வருதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ பேக் சைடும் அதே மாதிரி 6.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 3.25 இன்ச்சிலேருந்து இந்த 6.5 இன்ச்சஸ் வரைக்கும் உள்ளது தான் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து நமக்கு ஸ்லீவுடைய பேண்ட் வந்து நமக்கு வரப்போகுது இல்லையா. ஸோ மேலே வந்து இந்த மாதிரி நான் ஒரு 3.5 இன்ச்சஸில் வித் இருக்கிற மாதிரியும் ஒரு 13 இன்ச்சஸ் வந்து லென்த் இருக்கிற மாதிரியும் நான் 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரிப்பாக கொடுக்க போகிறோம். 5-10 இன்ச்சஸ் நமக்கு வேணும். 1 இன்ச்சஸ்க்கு மேலே நம்ம வந்து கீழே அட்டாச் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 சைடும் வந்து ஃபோல்டு பண்ணி, அதாவது 2 ஃபேப்ரிக்கையும் ஒரே ஒரு சைடு மட்டும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது எந்த சைடு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னா நெக் வரும் இல்லையா, அந்த சைடுக்கு. ஸோ இதுதான் நமக்கு நெக்கு வரும். ஸோ நெக் சைடு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 6 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ 5 இன்ச்சஸ் தான் நமக்கு வேணும். அந்த 1 இன்ச் வந்து நம்ம கீழே இந்த மாதிரி கொடுத்து அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு 5 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 பார்ட்டையும் 2 சைடும் இந்த மாதிரி வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நெக்கு வர சைடு, ஆர்ம் ஹோல் வர சைடு மடிக்கக்கூடாது, நெக்கு வர சைடு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ஸோ குட்டியாக நான் டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்ட்ரிப்பையும் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். டிசைன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. ஒரே மாதிரி டிசைன்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க 2 பக்கமும். ஸோ பாருங்கள், இது இந்த பக்கம் நெக் ஷேப்பில் அட்டாச் பண்ணுவோம், இது இந்த பக்கம் நெக் ஷேப்புக்கு வரும். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஷோல்டர் 6.5, அதை இந்த மாதிரி உள்ள பீஸ்லையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்கு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணதையும் இதே மாதிரி உள்ள பீஸ்லையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெக்குடைய வித் மார்க் பண்ணோம் இல்லையா 3.25 இன்ச்சு, அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கும் அந்த ஷோல்டருக்கும் இடையில தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஷோல்டரோட பாயிண்ட்டு, இது நெக்கோடைய பாயிண்ட்டு. ஸோ நெக்கோடைய பாயிண்ட்டில் 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சீம் கொடுத்துருக்கோம் தையலுக்கு இல்லையா. ஸோ அந்த 1 இன்ச்சை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஸ்ட்ராப்பில் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த எலாஸ்டிக்கில் வந்து நம்ம அந்த சீமில் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ 2 பீஸ்லையும் இதே மாதிரி 1 இன்ச்சஸ் வந்து நம்ம ரைட் சைடில் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த நெக், அந்த ஃபோல்டு பண்ணது வந்து நெக் மார்க் பண்ண அந்த சைடு இருக்கணும். ஸோ இந்த பக்கம் வந்து ஷோல்டர் மார்க் பண்ண சைடு. ஓகே, ஸோ அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம மடித்து தைச்சோல்ல அந்த எலாஸ்டிக்கு மேலே, அது இருக்கிற மாதிரி வச்சு அந்த எலாஸ்டிக் மேலே நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாப் எடுத்து ஃபோல்டு பண்ணது நெக் சைடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெக் சைடு ஃபோல்டு பண்ணது அந்த 1 இன்ச்சில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி அந்த மேலே மடித்து தைச்சோம் இல்லையா, அது ப்ளேஸ் ஆகிற மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேப்ரிக் வந்து ஷில்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அது தெரியாத. ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த சைடும் இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், பேக்கில் இப்படி தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த சைடும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ 2 சைட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த மாதிரி அதாவது இப்படி ரைட் சைடு அந்த மாதிரி மேலே வச்சு பேக் சைடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சென்டரை வந்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு சென்டர் அப்படி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் 4 ஃபோல்டு நம்ம மடித்து போடலாம். இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்லீவுக்கு வந்து அந்த பேண்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து சென்டராக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து கீழே டவுனில் மார்க் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து 6.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டவுனும் 6.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணுவோம். மேலே வந்து நமக்கு 5 இன்ச்சஸ் அந்த ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ கீழே நான் ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். இதுதான் நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து அந்த ஷோல்டர் பேண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாடி பார்ட் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 2 சைடும் இந்த மாதிரி இப்போ மேலே பாருங்கள், 4 பக்கமும் நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ண மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஹோல் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணலாம். அது ரொம்ப வந்து இழுக்காதீங்க எலாஸ்டிக்கை, அப்படி சும்மா வச்ச மாதிரி வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் இப்படி மெஷர் பண்ணிவிட்டு பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வரும். ஸோ எனக்கு வந்து 22 இன்ச்சஸ்க்கு வந்து எனக்கு இருக்குது ஆர்ம் ஹோலில். ஸோ இப்போ நம்ம வந்து பஃபுக்காக இந்த இதுலேருந்து இது வரைக்கும் 5 இன்ச்சஸ், 5னா டபுளாக ஃபுல் பண்ணியிருக்கோம். ஸோ 10 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கோம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த பக்கம் வந்து 9 இன்ச்சஸ்க்கு வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் 9 இன்ச்சஸ் ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்கும். ஸோ 9 இன்ச்சஸும் 9 இன்ச்சஸும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 18 இன்ச்சஸ்க்கு வந்து ரெடியாக கிடச்சிருது. இப்போ வந்து நமக்கு 22 இன்ச்சஸ் நமக்கு வேணும், 22.5 வேணும். ஸோ பேலன்ஸ் வந்து 4.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு தேவைப்படுது மைனஸ் பண்ண. அந்த 4.5 இன்ச்சஸ்க்கு இந்த 10 இன்ச்சஸை வந்து நம்ம ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 10 இன்ச்சஸை நான் 4.5 இன்ச்சஸ்க்கு நான் ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த 9ம் இந்த 9ம் சேர்த்தா 18 ஆச்சு. இதோட இந்த 4.5 சேர்த்தானா 22.5 ஆச்சு. ஸோ இந்த 22.5 இன்ச்சஸ் வந்து நம்மளுடைய ஸ்லீவுடைய ஆர்ம் ஹோல்டர் இதில் போய் சீட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ நான் 2 ஸ்லீவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், 4.5 இன்ச்சஸ்க்கு ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லீவை வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், இதில் வந்து நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலோட அந்த ஷோல்டரோட சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை தான் நம்ம ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணல இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஒரே ஸ்ட்ரிப்பாக கொடுக்காம 2 ஸ்ட்ரிப்பாக கொடுத்து நீங்கள் அதை ஜாயின் பண்ணி கூட ஷோல்டருக்கு ஜாயினிங் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி அந்த ப்ளீட்டையும் வந்து நம்ம சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் 13 இன்ச்சஸ் ஸ்ட்ரிப்பு வந்து சிங்கிள் ஸ்ட்ரிப்பாக கொடுத்தேன் இல்லையா? நீங்கள் ஒரு 7 இன்ச்சஸ் ஸ்ட்ரிப்பாக கொடுத்து டபுள் ஸ்ட்ரிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணி கூட ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆர்ம் ஹோல் அப்படியே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாடி ஸ்பாட் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்லீவில் வந்து கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சிட்டு நம்ம வந்து நீங்கள் எலாஸ்டிக் கொடுக்குறீங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்துருக்கீங்கன்னா எலாஸ்டிக் கொடுங்க. கரெக்டாக ஸ்லீவ் ரவுண்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1 இன்ச்சில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு 1/4 இன்ச் இருக்கிற எலாஸ்டிக் வந்து 10 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். அதாவது டோட்டல் ஸ்லீவ் ரவுண்டில் இருந்து நீங்கள் ஒரு 3 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 13 இன்ச்சஸ் வந்து எனக்கு ஸ்லீவ் ரவுண்டுனா ஒரு 10 இன்ச்சஸ் நான் ஒரு 3 இன்ச்சு வந்து லெஸ் பண்ணிவிட்டு 10 இன்ச்சஸில் 2 எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன் 2 ஸ்லீவுக்கும். ஓகே, நீங்கள் உங்கள் ஸ்லீவ் ரவுண்டை பொறுத்து நீங்கள் ஒரு 6 இன்ச்சஸ், அதாவது 12 இன்ச்சஸ் உங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்ட்னா 3 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 9 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ 2 எலாஸ்டிக் எடுத்தாச்சு. இதை வந்து இந்த மாதிரி கேப் விட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த சுருக்கம் வந்து நல்லா நிறையவே தெரியும். பக்கத்தில் ஸ்டிச் பண்ணால் கொஞ்சமாக தெரியும். உங்களுடைய விருப்பம் எப்படியோ அந்தளவு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எலாஸ்டிக் வச்சு தைச்சாச்சு.
இப்போ நம்ம வந்து ராங் சைட்லேருந்து நம்ம பாடி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாடி ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லாக ஆல் ஓவர் டோட்டலாக நீங்கள் ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க ஆல் ஓவராக. அதுக்கப்புறம் நம்ம வந்து மெஷர் பண்ணி ஷேப் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த எலாஸ்டிக் வந்து சீக்கிரம் போகாது, நமக்கு குத்தவும் செய்யாது. இப்போ பாருங்கள், கீழே வந்து இப்போ நமக்கு வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருமோ அந்த வெயிஸ்ட் ரவுண்டை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் போட்டு அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 சைடும் ரஃபாக ஒரு ஸ்டிச் வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேப் கொடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அது பாடியில் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த எலாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.